வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க பிரபாகர் பேசுறேன். மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்ல நிறைய வீடியோ போட்டுட்டே இருக்கேன், பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ஒரு மேக்ரோ வந்து எப்படி ஆட்டோமேட்டிக்கா இந்த காலம் ஈல இந்த கஸ்டமர் நேம் அப்படின்றத ஃபில்அப் பண்ண போகுது. ஓகே, அதாவது லுக்அப் வேல்யூ சி டேஷ் 0 இங்க இருக்கு பார்த்தீங்களா? இதுக்கு கஸ்டமர் நேம் என்ன, அது எங்கேருந்து வரணும் பார்த்தீங்கன்னா, இந்த மாஸ்டர் டேட்டால போனா இந்த சி டேஷ் 0 கஸ்டமர் நேம் ரகு இண்டஸ்ட்ரி லிமிடெட் இருக்கு. ஸோ C-002னா ஜெயின் ஃபார்ம் சொல்லி வரணும். C-003னா ஜிஎஃப்டி அக்ரிகல்ச்சர் வரணும். இது மாதிரி உங்கள்கிட்ட தௌசண்ட்ஸ் ஆஃப் கஸ்டமர் ஆர்டர் இருக்கு அப்படின்னாச்சுன்னா அந்த டேட்டாவை இந்த மாதிரி வந்து ஆர்டர் ஷீட்ல இப்போ வந்து ஆர்டர் நம்பர் 101, 102, 103 நிறைய ஆர்டர்ஸ் இருக்கு. இப்போ வந்து 1 lakh ரோஸ் ஆர்டர் டேட்டா இருக்குன்னு வச்சுக்கலாம். அதுக்கு வந்து ஆர்டர் டேட் வந்து சம்திங் இருக்குங்க. டேட் வந்து நம்பர் மாறி இருக்கு, அப்புறமா அதை பார்த்துக்கலாம். இது வந்து மெயின் ப்ராப்ளம் கிடையாதுங்க. ஸோ கஸ்டமர் ஐடி இங்க வந்து கிரியேட் பண்றாங்க இல்லையா? இந்த கஸ்டமர் ஐடிக்கு கஸ்டமர் நேம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகணும். ஓகே, அது மாதிரி எம்ப்ளாயி ஐடி கொடுத்த உடனே எம்ப்ளாயியோட நேம் நமக்கு தேவையில்லை இப்போதைக்கு, அதனால வீலுக்கு போடல. ஆனா ப்ராடக்ட் ஐடி கொடுத்தாச்சுன்னா இங்க ப்ராடக்ட் நேம் வரணும், அதோட காஸ்ட் வரணும், அதோட எம்ஆர்பி வரணும், அப்புறம் ரெவென்யூ வந்து இந்த கால்குலேட்டட் ஃபீல்டுன்னு சொல்லி வருது இல்லையா? ஸோ நம்ம பார்க்க வேண்டியதுன்னா VLOOKUP ஃபீல்டு மட்டும் இப்போ பாருங்க தெரிஞ்சுக்கிறேன். இப்போ இந்த பிங்க் கலர்ல போடுறேன். ஸோ கஸ்டமர் நேம் VLOOKUP பிங்க். அப்புறம் ப்ராடக்ட் நேம் VLOOKUP which is pink color. Product name is coming from the product identity. ஸோ இந்த ப்ளூ கலர் டேட்டா இருக்கு இல்லையா, டார்க் ப்ளூ கலர் வித் ஒயிட் ஃபாண்ட், இந்த டேட்டா ஒரே ஒரு டேட்டா இருந்துச்சுன்னா இந்த இடத்துல ப்ராடக்ட் நேம் அப்படின்றது வந்துடும். ஓகே, ப்ராடக்ட் நேம்ன்றது வந்துடும். அப்புறம் இந்த விலுக்கு பாருங்க, காஸ்ட், எம்ஆர்பி, இந்த ரெண்டு டீட்டெயில் வந்துடும். ஸோ மொத்தம் 3 டீட்டெயில் வந்தது. ப்ராடக்ட் ஐடி மட்டும் கொடுத்தான போதும் ஆட்டோமேட்டிக்கா இந்த இடத்துல விலுக்கப் பண்ணி நமக்கு இந்த ப்ராடக்ட் நேம், காஸ்ட், எம்ஆர்பி கொடுத்துரும். ஸோ ஒரு ப்ராடக்ட் ஐடிக்கு 3 டேட்டா ஆட்டோமேட்டிக்கா வருதுன்னா நிறைய வந்து லைன்ஸ் ஆஃப் டேட்டா இருக்கு. ஒரே ஒரு லைனுக்கு 3 டேட்டா ப்ராடக்ட் ஐடியில இருந்து வந்துருது. ஒரே ஒரு டேட்டா கஸ்டமர் ரிலேட்டட் டேட்டா, கஸ்டமர் ஐடியை ரிலேட் பண்ணி மொத்தமா வந்து ஒரே ஒரு ஐட்டம் தான் தேவைப்படுது, கஸ்டமர் நேம்ன்றது மட்டும் தான் வருது. ஸோ இதுவும் வந்து இந்த பர்டிகுலர் கலர் கொடுத்து சொல்லிடுறேன். கஸ்டமர் ஐடி கொடுத்தாச்சுன்னா கஸ்டமர் நேம் வந்துடணும். ஓகே, ஸோ இதுல வந்து 1 VLOOKUP, 2 VLOOKUP, 3 VLOOKUP, 4 VLOOKUP. ஸோ இந்த 2 டேட்டா வச்சுட்டு 4 டேட்டா ஆட்டோமேட்டிக்கா வந்துடுது. ஸோ 4 டேட்டா யாரும் என்ட்ரு பண்ணணும் அவசியம் இல்லை. ஒரு ரோக்கு 4 செல்ல டேட்டா யாரும் என்ட்ரு பண்ணணும் அவசியம் கிடையாது. ஓகே, அது வந்து VLOOKUP அப்ளை பண்ணி மேக்ரோ மூலமா ஆட்டோமேட்டிக்கா வந்துட போகுது. அதே மாதிரி இந்த கால்குலேஷன் ஃபீல்டு பார்த்தீங்களா, இதை எல்லோ கலர்ல போட்டுறேன். ஸோ இது வந்து ஒரு 2 டேட்டா கால்குலேஷன் வந்து ரெவென்யூ எவ்வளவு, ப்ராஃபிட் எவ்வளவு, இந்த கால்குலேஷன் பண்ணி வரும். ரெவென்யூன்றது எப்படி, இது வந்து சேல்ஸ் ஆர்டர் குவான்டிட்டி பார்த்தீங்களா, சேல்ஸ் ஆர்டர் குவான்டிட்டி இன்டு எம்ஆர்பி, அந்த டிஸ்கவுண்ட் அப்ளை பண்ணி ரெவென்யூ வரும். ஓகே, அடுத்தது ப்ராஃபிட்ன்றது எப்படி இருக்கு, அந்த ப்ராஃபிட்ன்றது காஸ்ட்டை கம்பேர் பண்ணிட்டு நீங்க ரெவென்யூ எவ்வளவு பண்ணிட்டீங்க அதை பேஸ் பண்ணி காஸ்ட்னு சொல்லி கம்பேர் பண்ணி அதோட ப்ராஃபிட் வரும். ரைட். ஸோ இப்போ எத்தனை டீட்டெயில் வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக் அப்ளை பண்ண போதுன்னா 4 செல்லுல VLOOKUP அப்ளை பண்ண போகுது. காலம் இ, காலம் ஹெச், காலம் கே, காலம் எல், அதுல வந்து 4 செல்ல வந்து VLOOKUP அப்ளை பண்ண போகுது. அடுத்தது காலம் எம், காலம் என்ல ஆட்டோமேட்டிக்கா ஃபார்முலா அப்ளை பண்ணி ரெவன்யூ என்ன, ப்ராஃபிட் என்னன்னு சொல்லி வரப்போகுது. ஓகே, ஸோ இப்போ ஒரு ரோக்கு வந்து மொத்தம் எத்தனை டீட்டெயில் இருக்கு, 6 செல் டேட்டா வருது. ஸோ 10 ரோக்கு எவ்வளோ வரும், 60 செல் டேட்டா. புரியுதுங்களா? ஒரு ரோக்கு 6 செல் டேட்டா ஆட்டோமேட்டிக்காக வரப்போகுது. 10 ரோக்கு 60 செல் டேட்டா ஆட்டோமேட்டிக்காக வரப்போகுது. ஸோ இப்போ நீங்க 1 lakh ரோ டேட்டா வச்சிருந்தீங்கன்னா எவ்வளோ வரும்? ஸோ 1 lakh ரோஸ் டேட்டானா 6 lakh ரோஸ், 6 lakh செல்ஸ் ஆஃப் டேட்டா ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகும். இதுதான் இதோட மேக்ரோட பியூட்டிஃபுல் அரேஞ்ச்மெண்ட். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து இது சிம்பிளா சாம்பிள் மட்டும் பண்ணியிருக்கிறேன். இது மாதிரி உங்களுக்கு வந்து நீங்க ரெகுலரா இது மாதிரி ரிப்போர்ட் வந்து டெய்லி அப்டேட் பண்றீங்க, 10,000 ரோஸ் ஆஃப் டேட்டாக்கு நான் VLOOKUP அப்ளை பண்ணணும், 10,000 ரோஸ் ஆஃப் டேட்டாக்கு நான் வந்து கால்குலேஷன் பண்ணணும், திரும்ப திரும்ப அது வந்து இடம் பொசிஷன் மாறிட்டே இருக்கு, அதெல்லாம் எப்படி பார்த்து பண்றது அப்படின்னாச்சுன்னா நீங்க மேக்ரோ மூலமா பண்ணிக்கலாம். VBA தெரிஞ்சுக்கணும் அதுக்கு. ஓகே, ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இப்போ சாம்பிள் காமிக்கிறேன் பாருங்க. இந்த பட்டன் கிளிக் பண்ணியாச்சுன்னா
ஜஸ்ட் அந்த ஃபார்முலா எல்லாம் அப்ளை பண்ணி டோட்டல் நமக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் ரிப்போர்ட் மாதிரி பியூட்டிஃபுல்லாக வருது. இந்த ஃபார்மேட்டு கலர் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அப்ளை பண்ணி வருது. அப்ளை பண்ணிட்டே இருக்கு. தெரியுதுங்களா உங்களுக்கு? ஆல்ரைட், அப்ளை பண்ணிட்டு அந்த காலம் வித்தை விட ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட் பண்ணி வர முடிஞ்சிச்சு. அவ்வளோதான். இப்போ பாருங்க, இந்த டீடைல் எல்லாமே இங்கே ஆட்டோமேட்டிக்காக அப்ளை ஆகிடுச்சு. ஓகே, ஸோ எத்தனை செல் டேட்டா இருக்கு? 15 செல்ஸ்ல வந்து கஸ்டமர் நேம் அப்ளை ஆயிருக்கு. அது மாதிரி 15 செல்ஸ்ல ப்ராடக்ட் நேம் அப்ளை ஆயிருக்கு. 15 செல்ஸ்ல காஸ்டும் 15 செல்ஸ்ல எம்ஆர்பி அப்ளை ஆயிருக்கு. அடுத்து 15 செல்ஸ்ல ரெவன்யூ அப்ளை ஆயிருக்கு. 15 செல்ஸ்ல இங்க பாத்தீங்கன்னா நமக்கு ப்ராஃபிட் அப்ளை ஆயிருக்கு. அப்புறம் டோட்டல்னு சொல்லி கிரியேட் பண்ணி டோட்டல் இந்த வேல்யூ எவ்வளோன்னு சொல்லி அதை கொண்டு வந்திருக்கு. ஸோ டோட்டல் எவ்வளோன்றது இங்க வந்திருக்கு. சப் டோட்டல்னு சொல்லி இங்க வந்திருக்கு. சப் டோட்டல் ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன். சப் டோட்டல் 9 என்ன இந்த ஃபார்முலா பார்த்தீங்கன்னா சப் டோட்டல் ஓப்பன் பிராக்கெட் 9, M9 to M32. M9 to M32ன்றத இங்க M9 to M32 இதான். ஓகே, 32 ரோ வரைக்கும் இருக்கிறத ஜஸ்ட் டேட்டா வந்து ஃபில்அப் பண்ணி கொண்டு வந்து கொடுத்துரு. டோட்டல் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி பார்த்து இந்த இடத்துல இதுல சப் டோட்டல் என்ன அப்படின்றத மட்டும் ஜஸ்ட் உங்களுக்கு குயிக்கா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். டேட்டா போட்டு ஃபில்டர் சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா? ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்றேன், இந்த பர்டிகுலர் டீட்டெயில்ல ப்ராடக்ட் ஐடி MCCB 100 ஆம்பியர் மட்டும் எனக்கு எவ்வளவு சேல்ஸா இருக்கு வேணும்னா இதை கிளிக் பண்ணிட்டு இந்த செலக்டால ரிமூவ் பண்ணிட்டு MCCB 100 ஆம்பியர் போட்டோம்னா இதுல வந்து சப் டோட்டல்ன்றது M5ல வந்துருக்கு. திஸ் இஸ் 42,96,758 rupees. எப்படின்னா ஃபர்ஸ்ட் வேல்யூ, செகண்ட் வேல்யூ 4455, ஃபர்ஸ்ட் வேல்யூ 42,75,000, செகண்ட் வேல்யூ 4,455 rupeesக்கு சேல் ஆயிருக்கு, ரெவன்யூ ஆயிருக்கு. அடுத்தது தேர்டு 4,275 அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் செலக்ட் பண்ணீங்கன்னா இந்த இதுல பாத்தீங்கன்னா 42,96,758 சொல்லி இந்த ரைட் சைடு பாட்டத்தில் தெரியுதா? இங்க ஆவரேஜ் இருக்கு, இங்க கவுண்ட் இருக்கு, பக்கத்துல சம் இருக்கு. இதுதான் வந்து இந்த சப் டோட்டல் 9 சொல்லி போன ஃபில்டர் பண்ணி டிஸ்பிளே ஆயிருக்கக்கூடிய டேட்டாவோட சம் மட்டும் தான் இங்க வரும். வேற இந்த இடத்துல இருக்கிறது M9ல இருந்து M32க்குள்ள அந்த டேட்டா மறைஞ்சிருந்தாலும் அதை டோட்டல் பண்ணி கொடுக்கறது தான் சம்மோட வேல்யூ. சம்னா ஃபில்டர் பண்ணாலும் பண்ணலனாலும் டோட்டலா அந்த ரேஞ்சில் எவ்வளவு டேட்டா இருக்கோ எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி வரும். இப்போ பாத்தீங்கன்னா 9வது ரோல நமக்கு 42,75,000 இருக்கு. ஆனா 9th ரோவும் 10th ரோவும் காணும். 12th ரோ விசிபிளா இருக்கு. ஸோ இந்த ரெண்டுக்கும் இடையில எப்படி செலக்ட் பண்ணோம்னா சப் டோட்டல் 9 அப்படிங்கிறது இந்த ரெண்டை மட்டும் தான், விசிபிள் டேட்டா மட்டும் தான் சம் பண்ணும். வேற ஓவரால் சம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதுக்கு இடையில உண்டான 10th ரோ 11th ரோ உண்டான டேட்டாவும் சேர்த்து சம் பண்ணி வரும். ஸோ இங்க ஃபார்முலா சம்ல கொடுத்துருக்கிறது சம் ஆஃப் M9 to M32. ஸோ M9, M10, M11, M12, 13, 14 அப்படின்னு சொல்லி போட்டு எல்லாத்தையும் சம் பண்ணி கொண்டு கொடுக்கும். வேற சப் டோட்டல் 9, M9 to M32 ரேஞ்ச் வந்து M9 to M32 சேம் ரேஞ்ச் தான். ஸோ ஆனால் சப் டோட்டல் 9 சொல்லி போட்டுக்கலாம். ஃபில்டர் பண்ணி டிஸ்பிளேயா இருக்கக்கூடிய ஐட்டத்தை மட்டும் தான் டோட்டல் பண்ணி தரும். ஸோ அதில் வந்து பர்சன்டேஜ் ஆஃப் சப் டோட்டல் எவ்வளவு பார்த்தீங்கன்னா 9% ஆஃப் ஓவரால் இந்த வேல்யூ இருக்குல்ல, அந்த கிரீன் கலர்ல இருக்க வேல்யூ. ஸோ வாட் இஸ் தட்? 4,65,44,883 is the total revenue overall. அதுல இந்த MCCB 100 ஃபில்டர் பண்ணியிருக்கோம் இல்லையா, இது வந்து வெறும் 42,96,000 which is 9% of the total அப்படின்றது. அதே மாதிரி ப்ராஃபிட் எவ்வளவு வந்திருக்குன்றது அதே மாதிரி கால்குலேட் பண்ணி வந்திருக்கு. ஸோ இதுதான் அந்த பியூட்டிஃபுல்னஸ் ஆஃப் ஒரு பில்ட்-இன் ஃபங்க்ஷன் கால் சப் டோட்டல் 9. பட் இப்போ நம்ம பார்த்துருக்க மெயினா வந்து இந்த மேக்ரோவை எப்படி பில்டு பண்ணி நம்ம இங்க கொண்டு வந்திருக்கோம் அப்படின்றது VBA மூலமா இருக்கும். ஓகே, இப்போ ரைட் கிளிக் பண்ணிட்டு சும்மா ஜஸ்ட் வியூ கூட எந்த ஷீட்ல வேணா வச்சு பார்த்தீங்கன்னா என்னென்ன மேக்ரோ இதுல வந்து பில்டா இருக்கு அப்படின்றத பார்த்தா தெரிஞ்சிடும். இப்போ விசுவல் பேசிக் அப்ளிகேஷன்ஸ் சொல்லி VBA நிறைய வீடியோ போட்டுட்டே இருக்கிறேன். அதுல பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ப்ராஜெக்டோட VBA ப்ராஜெக்ட் வந்து எந்த ஃபைல் இருக்குன்னா மேக்ரோ எக்ஸாம்பிள் 03 ஃபைல் நேம். இங்க மேல எக்ஸல்ல பாத்தீங்கன்னா MACRO-EG-03 இருக்கு. ஓகே, அந்த ஃபைலோட VBA ப்ராஜெக்ட் தான் இது. ஓகே, இப்போ இதை எக்ஸ்ப்ளோர் க்ளோஸ் பண்ற பாருங்க. இப்போ இந்த VBA ப்ராஜெக்ட்ன்றது ஃபர்ஸ்ட் புக் 1 இருக்கு, அடுத்தது புக் 7 இருக்கு. இதெல்லாம் ஃபைல் நேம். புக் 1 இஸ் அ ஃபைல் நேம், புக் 7 இஸ் அ ஃபைல் நேம். Whereas macro-EG-03 is our file what is required. இந்த ஃபைல் என்ன மேக்ரோ எழுதிருக்குன்னா நம்ம 3 டைப் ஆஃப் மாடியூல் பார்த்தோம். ஷீட் மாடியூல்ஸ் சொல்லி ஷீட் 1, 2, 3, 4, 7 அந்த மாதிரிலாம் இருக்குல்ல. இதுல தான் ஏதாவது ஷீட்ல வந்து கோடு போட்டிருக்கோமான்னு சொல்லி பார்த்தா ஷீட் 1ல எதுவும் இல்லை கோடு, இந்த இடத்துல கோடு இல்லை.
ஷீட் 11ல கோடு இல்லை, ஷீட் 2ல கோடு இல்லை, ஷீட் 3லையும் கோடு இல்லை, ஷீட் 4லையும் கோடு இல்லை, ஷீட் 7லையும் கோடு இல்லை. திஸ் ஒர்க் புக்கில் போய் அந்த ஃபுல்லாக என்டையர் ஒர்க் புக்கும் ஆக்டிவேட் பண்ணக்கூடிய கோட்ஸ் ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு அதுவும் இல்லை. ஸோ அந்த மாடல்ஸில் பார்த்தீங்கன்னா மாடல்ஸ் 1ல கோடு இருக்கு. ஓகே, எத்தனை மேக்ரோ இருக்குன்னா இந்த இடத்துல போய் பார்த்துக்கலாம். நிறைய மேக்ரோ இருக்கு, ஒரு 10-15 மேக்ரோ இருக்கு. ஓகே ரைட். அடுத்தது மாடியூல் 2ல அதே மாதிரி எத்தனை மேக்ரோ இருக்குன்னு பார்த்தோம்னா ஒரே ஒரு மேக்ரோ 1 அண்டர்ஸ்கோர் மேக் அண்டர்ஸ்கோர் ஃபார்மேட்னு சொல்லி போட்டு அந்த ஃபார்மேட்டிங் பண்றது இருக்கு. அடுத்தது மேக்ரோ 3ல போய் பார்த்தோம்னா எதுவுமே இல்லை. ஓகே, ஸோ மேக்ரோ 3 வந்து இப்போ டெலீட் கூட பண்ணிக்கலாம், பட் ஐம் ஜஸ்ட் லீவிங் இட் ஆஸ் இட் இஸ். இப்போ இந்த மாதிரி மேக்ரோவெல்லாம் எப்படி கிரியேட் பண்றது? கோபைலட் யூஸ் பண்ணி நீங்க ப்ராம்ப்ட் எழுதணும். உங்களுக்கு என்னென்ன ப்ராசஸ் எழுதணும்? எங்க எனக்கு வந்து கஸ்டமர் ஐடின்றது இங்க இருக்கு, அதை பேஸ் பண்ணி காலம் ஈல எனக்கு விலுக்கப் வரணும். விலுக்கப் எங்க இருந்து வரணும்? இந்த மாஸ்டர் டேட்டால இந்த ரேஞ்சில் வந்து வரணும் அப்படின்னு சொல்லி போடுறோம். ஓகே, அடுத்தது நெக்ஸ்ட் ப்ராம்ப்ட் எம்ப்ளாய் ஐடிக்கு தேவையான டீட்டெயில் எதுவும் தேவை நமக்கு. அடுத்து ப்ராடக்ட் ஐடி கொடுத்துருக்குது. இந்த ப்ராடக்ட் ஐடி வந்து காலம் ஜில இருக்கு. இதை பேஸ் பண்ணி எனக்கு வந்து ப்ராடக்ட் நேம் காலம் ஹெச்ல விலுக்கப் பண்ணி வரணும். காஸ்ட் காலம் கேல விலுக்கப் பண்ணி வரணும். எம்ஆர்பி காலம் எல்ல விலுக்கப் பண்ணி வரணும். ஸோ ப்ராடக்ட் நேம் காஸ்ட் எம்ஆர்பி பார்க்கலாமா? ப்ராடக்ட் நேம் இங்க இருக்கு கேல, காஸ்ட் வந்து காலம் எம்ல இருக்குங்க, இங்க வந்து என்ல இருக்கு. இதுல வந்து விலுக்கப் பண்ணி இந்த டேபிள ரெஃபர் பண்ணி இப்படி வரும், விலுக்கப் ரெஃபர் பண்ணி. ஸோ காலம் 2ல ப்ராடக்ட் நேம் இருக்கு. ப்ராடக்ட் ஐடின்றது லுக்கப் வேல்யூ இருக்கக்கூடிய ஏரியா, அதான் ஃபர்ஸ்ட் காலம் ஆஃப் தி டேபிள் அரே. அங்கிருந்து செகண்ட் காலத்துல ப்ராடக்ட் நேம் இருக்கு. ஸோ ப்ராடக்ட் நேம் வேணும்னா நம்ம என்ன கொடுக்கணும்? காலம் இண்டெக்ஸ் நம்பர் 2 சொல்லி கொடுக்கணும். யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் எங்கேயாவது தேவைப்பட்டுச்சுன்னா ப்ராடக்ட் அது வந்து காலம் 3 காலம் இண்டெக்ஸ் நம்பர் 3 சொல்லி கொடுக்கணும். நமக்கு தேவையானது காஸ்ட், காலம் இண்டெக்ஸ் நம்பர் இஸ் 4. ஏன்னா இது திஸ் இஸ் அவைலபிள் ஃப்ரம் இந்த காலத்துல இருந்து 1வது காலம் ப்ராடக்ட் ஐடி, 2வது காலம் ப்ராடக்ட் நேம், 3வது காலம் யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட், 4வது காலம் காஸ்ட். ஓகே, ஸோ அதனால தான் காலம் இண்டெக்ஸ் நம்பர் ஃபார் காஸ்ட் இஸ் நம்பர் 4. அதே மாதிரி காலம் இண்டெக்ஸ் நம்பர் ஃபார் எம்ஆர்பி இஸ் நம்பர் 5 அப்படின்னு சொல்லி கொடுத்து எங்க ஆட்டோமேட்டிக்கா அந்த விலுக்கப்லாம் அப்ளை பண்ணி வந்திருக்கும் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். ஸோ இதில் போய் பார்த்தீங்கன்னா விலுக்கப் எந்த செல்ல பார்க்குறேன்? இப்போ செல் H9ல வச்சு பார்க்குறேன். என்ன ஃபார்முலா அப்ளை ஆயிருக்கு? ஆட்டோமேட்டிக்கா அப்ளை ஆயிருக்கு. ஈக்குவல் டு விலுக்கப் $G9 கமா மாஸ்டர் டேட்டா அப்படின்ற ஷீட்ல எக்ஸ்கிளமேட்டரி சிம்பிள் சொல்லி போட்டுல. ஸோ மாஸ்டர் டேட்டான்ற ஷீட், இந்த ஷீட் நேம் தெரிஞ்சுங்களா அவங்களுக்கு? அதில் போயிட்டு $J ஃபுல் கோலன் $N அப்படின்னு சொல்லி போட்டுருக்கு. அப்படின்னா என்டையர் காலம் ஜேலையும் என்டையர் காலம் என் வரைக்கும் உண்டான டேட்டா எல்லாத்தையும் எடுத்துட்டு செகண்ட் காலத்துல ப்ராடக்ட் நேம் இருக்கிறனால ஜஸ்ட் காலம் ஜே காலம் ஹெச் இருக்கு, அதுல போயிட்டு ப்ராடக்ட் நேம் கொடுத்துரும். ஓகே, ஸோ மாஸ்டர் டேட்டால காலம் ஜே காலம் கே. ஓகே, ஹெச்ன்னு சொன்னா தப்பு. காலம் ஜேக்கு அப்புறம் காலம் கே வந்து 2வது காலம், இதெல்லாம் வந்து ப்ராடக்ட் நேம் இருக்கு. ஸோ போட்டிருக்க ஃபார்முலா கரெக்ட் தான் இல்லையா? அடுத்தது கமா 2 கமா ஃபால்ஸ். இதே இது காஸ்ட்டுக்கு போய் பார்த்தோம்னா காலம் இண்டெக்ஸ் நம்பர் 4 சொல்லி வரணும். whereas they look up open bracket $G9 comma master data exclamatory symbol $J to $N அப்படின்றது. ஸோ இதில் 4th காலத்துல நமக்கு காசு இருக்கு. அடுத்தது வந்து எம்ஆர்பியில் போய் இந்த இடத்துல போய் பார்த்தோம்னா எங்க வச்சு பார்க்குறேன்? L9ல வச்சு பார்க்குறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அதே லுக்அப் வேல்யூ $G9 டேபிள் அரேஸ் மாஸ்டர் டேட்டான்ற ஷீட்ல போயிட்டு $J to $N அப்படின்னு அர்த்தம். காலம் ஜேயும் காலம் என்னு அர்த்தம். அது எப்படி செலக்ட் பண்ணா? இந்த மாதிரி செலக்ட் பண்ணாது. இந்த மாதிரி இந்த ஏரியா மட்டும் செலக்ட் பண்ணிட்டு ரோ நம்பர் 1 to ரோ நம்பர் 14 சொல்லி செலக்ட் பண்ணாது. இப்படி செலக்ட் பண்ணுறோம். காலம் J to N அப்படின்னு வச்சுன்னா இந்த மாதிரி ஃபுல்லா என்டையர் காலம் செலக்ட் பண்ணும். ஓகே, ஸோ 10,40,576 ரோஸ் இப்படி செலக்ட் ஆகும். காலம் J K L M N இவ்வளவு வந்து. ஸோ நமக்கு தேவையான டேட்டா எங்க இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரோ நம்பர் 1 to 14 தான் இருக்கு. whereas it is selecting up to 10,40,576 ரோ வரைக்கும் இருக்கு. ஓகேங்களா? ரைட். ஸோ இப்படிதான் வந்து நம்ம இந்த மேக்ரோ எப்படி யூஸ் பண்ணி இந்த இடத்துல வந்து இந்த 4 செல்லுலையும் விலுக்கப் ஆட்டோமேட்டிக்கா அப்ளை பண்ணியாச்சு. அடுத்தது ரெவென்யூ ப்ராஃபிட் எப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து இயர் 2023 சொல்லி போட்டு இந்த டீட்டெயிலாம் இங்கே வந்திருக்கு. டேட்டா ஃபார்மேட், டேட் ஃபார்மேட்ல போயிட்டு இதெல்லாத்தையும் நீங்க டேட் ஃபார்மேட் அப்புறம் மாத்திக்கலாம். அதெல்லாம் ஓகே. அதில் ஒரு சின்ன எரர் இருந்தாலும் அப்புறம் எப்படி கலெக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, இதை பேஸ் பண்ணி வந்து அடுத்து பார்த்தீங்கன்னா சார்ட்ஸ் இங்கே கிரியேட் ஆயிருக்கு. ஷீட் 1 இங்கே ஒன்று இருக்கு, பிடிஎன் இருக்கு. இதில் போய் இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் வார்னிங் கொடுத்துருக்கு. என்னன்னா
பிவட் டேபிள் மட்டும் எப்பவும் கிரியேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பிவட் டேபிள் நம்பர் போட்டு வந்துட்டு இருக்கும். இந்த சார்ட் இருக்கு பார்த்தீங்களா, சார்ட்டும் நம்பர் போட்டு வந்துட்டு இருக்கும். ஓகே, இது ஒரு சார்ட் இருக்கு, இங்க ஒரு சார்ட் இருக்கு பார்த்தீங்களா, ரைட். ஸோ டோட்டல் வேல்யூ எவ்வளோ என்ன இருக்குன்னு சொல்லி கஸ்டமர் வைஸ் வந்து டோட்டல் வேல்யூ C-001 இந்த மாதிரி இவ்வளவு சேல்ஸ் ஆயிருக்கு. C-002ல இந்த கஸ்டமர் C-02ல எதுவுமே சேல்ஸ் ஆகல. C-003 கஸ்டமர் நிறைய சேல்ஸ் ஆயிருக்கு. அது மாதிரி கஸ்டமர் வைஸ் சேல்ஸ் Q1 அப்படின்னு இந்த இருக்கு பார்த்தீங்களா, Q1 அப்படின்ற Q1ல உண்டான சேல்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டு. ஸோ என்ன பண்ணணும், இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி ஃபர்ஸ்ட் இந்த மேக்ரோ ஃபார் கிளியரிங் பிவட் டேபிள் இருக்குல்ல, இந்த பட்டன் கிளிக் பண்ணி வச்சுன்னா நமக்கு இந்த மாதிரி வரும். ஃபுல்லாக கிளியர் ஆகிடும், சார்ட் எல்லாமே ஜஸ்ட் கிளியர் ஆகிடும். ஓகேங்களா. ஸோ இப்போ பிவட் சார்ட் போயிடுச்சு அந்த சார்ட். இப்போ பாருங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா மேக்ரோ டு கிரியேட் பிவட் சார்ட் அப்படின்னு சொல்லி போட்டுல இதை கிளிக் பண்ணி வச்சுன்னா அந்த பிவட் சார்ட் மறுபடியும் வரும் பாருங்க. வந்துச்சுங்களா, பிவட் சார்ட் ஃபுல்லாக வந்துச்சா. ஓகே, ஸோ இதுதான் பிவட் எப்படி கிரியேட் பண்றதுக்கு மேக்ரோ கிரியேட் பண்ணிருக்கு. ஸோ என்ன சொல்ல வரேன்னா மேக்ரோ மூலமா உங்களோட திரும்ப 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 டெய்லி ஒரே ஆக்டிவிட்டியை போரிங் ஆக்டிவிட்டி திரும்ப திரும்ப பண்ணினா மேக்ரோ மூலம் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு சொல்லி கத்துக்கணும்னா எனக்கு தனியா மெசேஜ் பண்ணுங்க. உங்களுக்கு டீட்டெயில் வேணும், உங்க பர்டிகுலர் கேஸுக்கு ஏதாவது டீட்டெயில் வேணும் எனக்கு மெசேஜ் பண்ணுங்க, எப்படி பண்றதுன்ற எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, தேங்க்யூ வெரி மச் ஃபார் டேக்கிங் watching this small video. And if you have not subscribed my channel, please go and subscribe my channel. நீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணும்போது வந்து உங்களுக்கு இது மாதிரி ஏதாவது எரர் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் போயிட்டு யூடியூப் ஓப்பன் பண்றேன், கூகுளில் ஆல்ரெடி நான் சைன்இன் பண்ணிட்டேன், அதனால தான் வந்து என்னோட ஃபோட்டோ இங்கே மேலே தெரியுது பார்த்தீங்களா கூகுளில். ஸோ சைன்இன் பண்ணாமல் நான் போய் பண்ணேன்னா என்ன ஆகும்னு சொல்லி தெரியும். ஸோ இப்போ நான் போயிட்டு எக்ஸல் மேக்ரோ அப்படின்னு சொல்லி என்ட்ரி பண்ணிட்டு மேக்ரோ ரிலேட்டட் வீடியோ ஒன்று பார்க்க விரும்புகிறேன். ஸோ இந்த மாதிரி இப்போ இவர் ஒருத்தர் இருக்கிறார், கெவின் ஸ்டாட்வெட் அப்படின்ற வீடியோ தான் நிறைய டைம் நான் பார்த்துருக்கிறேன். ஸோ இப்போ இவரோட வீடியோ வந்து இப்போ என்ன பண்ணியிருக்கிறேன், ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணலாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பட்டன் இந்த மாதிரி வந்துருக்கும், சப்ஸ்கிரைப்ன்ற பட்டன் இருக்கும். ஓகே, இது மாதிரி சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணா இந்த மாதிரி அது எக்ஸ்பேண்ட் ஆகி பெல் ஐக்கான் பட்டனா சுருங்கிடும். அப்போ இந்த ஆரோவை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த ஆல் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணும். அப்போதான் வந்து நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு தகவல் உடனுக்குடன் வந்துடும். ஓகே, அதுக்கப்புறம் இந்த லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுவீங்க. லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா தான் நான் போடக்கூடிய வீடியோ வந்து தமிழ் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு புரியறதுக்காக தமிழ்ல போட்டுட்டு இருக்கேன். ஈவன் தோ ஐ ஹேவ் லாட் ஆஃப் நாலேஜ் இன் இங்கிலீஷ் நிறைய வீடியோ போட்டு நிறைய லைக் கொண்டு வரலாம். பட் என்னோட எய்ம் வந்து அது கிடையாது. நம்ம தமிழ் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு உண்மையிலே உதவணுன்றதுக்காக எனக்கு தெரிஞ்ச மாதிரி தமிழ்ல பேசி நான் வந்து சொல்லித்தரேன். தமிழ் பேசும்போது நிறைய மிஸ்டேக் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மாதிரி ஏதாவது மிஸ்டேக் வந்துச்சுன்னா தயவு செஞ்சு மன்னிச்சுங்க. ஓகே, ஸோ என்ன சொல்ல வரேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க, அப்புறம் கமெண்ட்டும் எழுதுங்க. கமெண்ட் நீங்க எழுதுங்க, அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கலன்ற எழுதுனீங்கன்னா தான் நம்ம தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் பார்ப்பாங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னாச்சுன்னா தயவு செஞ்சு எழுதுங்க. இல்லை உங்களுக்கு வேற ஏதாவது வீடியோ வேணும்னா அதில் ஏதாவது டவுட் இருக்குன்னா எனக்கு தனியாக இமெயில் ஐடி போடுங்க, கான்டாக்ட் நம்பர் கேட்டு வாங்கிக்கோங்க, அப்புறமா என்கிட்ட பேசுங்க, என்ன பண்ணணும் எப்படி பண்ணணுன்றதை உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். ஓகே, ஸோ இப்போ சப்ஸ்கிரைப் பண்ண முடியலன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ இந்த வீடியோ வந்து ஷேர் பட்டனை கிளிக் பண்ணி இந்த அட்ரஸை காப்பி பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ நான் போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் எப்படி உங்களுக்கு வரும்ன்றதை எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. இப்போ அந்த அட்ரஸ் பார்ல போயிட்டு இந்த மாதிரி சப்போஸ் நீங்க வீடியோ பாக்குறீங்கன்னு வச்சுங்க, இந்த வீடியோ நீங்க பார்க்கும்போது இப்போ இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்றேன். ஏன்னா சைன்இன் பண்ணல, அதனால சைன்இன் கேட்கு. ஸோ என்ன பண்ணணும், நீங்க அந்த வெப்சைட்ல போயிட்டு பர்டிகுலர் வெப்சைட்ல போய் சைன்இன் பண்ணணும், இல்லை யூடியூப்ல போயிட்டு சைன்இன் பண்ணணும். அதுக்கு ஜிமெயில் அக்கௌண்ட் உங்ககிட்ட இருக்கணும். ஜிமெயில் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணிட்டு சைன்இன் பண்ணி இந்த இமெயில் ஐடி கொடுத்து பாஸ்வேர்டு கொடுத்துட்டு உள்ள போனீங்கன்னா இந்த சைன்இன் பண்ணதுக்கு அப்புறம் உங்களால சப்ஸ்கிரைப் பண்ண முடியும். சைன்இன் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ண முடியாது மாதிரி கேட்கும். லைக் பட்டன் அட்லீஸ்ட் லைக் பட்டனாவது ப்ரெஸ் பண்ணலாம்னு சொல்லி நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி லைக் பட்டனும் சைன்இன் டீட்டெயில் கேட்கும். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ண முடியல, லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணல, அட்லீஸ்ட் கமெண்டா எழுதுவோம் நல்ல வீடியோ இருக்கு அப்படின்னு சொல்லி ஏதாவது எழுதுன்னு ஆசைப்பட்டீங்க, அங்கேயும் சைன்இன் கேட்கும். ஆனா நீங்க சைன்இன் பண்ணாம உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ண முடியும். ஓகே, இந்த அட்ரஸ் பார் இருக்குல்ல, அதை வந்து ஜஸ்ட் காப்பின்ற பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா அந்த இது உங்களுக்கு அந்த அட்ரஸ் பார்ல இருக்கக்கூடிய யூஆர்எல் காப்பி ஆகிடும். அதை வந்து நீங்க எஸ்எம்எஸ் மூலம், வாட்ஸ்அப் மூலம், ஃபேஸ்புக் மூலமா எது வேணாலும் நீங்க அனுப்பிச்சிக்கலாம். உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு நீங்க ஹெல்ப் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஆன் how to automatically build a VLOOKUP, automatically calculate this revenue and profit. Thank you very much.